திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் மகாகணபதியே நமக. நாராயண நாராயண. ஓம் நமசிவாய. அன்பர்களே, அழகு குறிப்புகள், ஜோதிட ரீதியான அழகு குறிப்புகள், அதற்கு சில உதாரண ஜாதகங்களோடு உங்களிடத்திலே அதற்கான ஒரு சில விதிகளை பகிர்ந்து கொண்டேன். அன்பர் ஒருவர் பெரும் செல்வந்தர்களாக ஆவதற்கு நல்ல தொழில் பலம் வருவதற்கான குறிப்புகளை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். எனவே இப்பொழுது 100 கோடி, 200 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி என்று செல்வ நிலையிலே உயர்ந்து கொண்டே செல்கின்ற சில ஜாதக விவரங்களை, அதற்கான சில விதிகள், அதில் பல விதிகள் சேர்ந்தால் தான் ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்க முடியும். இருந்தாலும் அதில் நம்ம அவ்வளோத்தையும் அதில் செல்வத்திற்குன்னு சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளில் அந்த ஒவ்வொரு விதி இருக்குது. அந்த விதி அந்த ஜாதகத்தில் எப்படி செயல்பட்டிருக்கிறது என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். இந்த விதி உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால், மற்ற கிரக துணைகள் இருந்தால் நீங்களும் பல ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியும். அல்லது மற்ற கிரகங்கள் சுமாராக இருந்தாலும் இந்த விதி இருந்தால் கோடீஸ்வரனாக ஆவது என்பது உறுதியாக சொல்ல முடியும். இப்போ அல்லது பணச்செழிப்பு தட்டுப்பாடு இல்லாமல் வரவு வந்துக்கிட்டு அப்படி சிலர் இருப்பாங்க இல்லையா, செலவு பண்ணிக்கிட்டு வரவு வந்துக்கிட்டு அப்படி அந்த மாதிரியாக ஏதோ கஷ்டமில்லாமல் நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த விதிகள் எல்லாம் என்ன செய்கிறது, துணை செய்கின்றன. இப்போ அதற்கான விதியை நம்ம பார்ப்போம். அதாவது அதில் நிறைய விதி இருக்குது. அதில் ஒரு விதி, ஜோதிட விதி. ஒரு ஜாதகத்தில் அவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் லாபாதிபதி என்று சொல்லப்பட்ட 11ஆம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். கேட்டிங்களா? 11ல் 3 கிரகங்களோ அல்லது அதற்கு மேலோ கிரகங்கள் இருக்கணும். லாபாதிபதி நன்றாக இருக்கிறார், 2 கிரகம் தான் இருக்குது 11ல், பரவாயில்ல, 2 கிரகம் இருந்தாலுமே நல்ல செழிப்பு இருக்கும். இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, லாபாதிபதி நல்ல நிலையில் இருந்து அந்த லாபஸ்தானத்திலே 3 கிரகங்களோ அல்லது அதற்கு மேலோ கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருந்தால், அது இந்த இடத்துல அது 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, பாதகாதிபதி அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அதுடைய வேலைகள் ஒரு பக்கம் இருக்கும், அந்த பணம் சேர்ந்துடும். ஆமாம், பிறகு மற்ற எதிர்ப்பு அது ஒரு பக்கம். இப்போ இப்படி ஒரு விதி இருக்குது, பார்த்துக்கிடுங்க. 11ஆம் அதிபதி நன்றாக இருந்து 11ல் 3 கிரகங்களோ 4 கிரகங்களோ அல்லது 5 கிரகங்களோ, ரொம்ப அபூர்வமெல்லாம் சேர்ந்து இருப்பது மிகப்பெரிய ராஜயோகம். இப்படிப்பட்டவர்களுக்கு செல்வம் நிறைய சேர்ந்துடும். ஆமாம். இப்போ இதற்கு உதாரண ஜாதகம் நம்ம சேனலில் எப்போ உதாரண ஜாதகம் கொடுப்போம். இதில் ஒரு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தாரேன். ஆனால் இவர் பெரிய குடும்பத்தை சேர்ந்த தொழிலதிபர், தென்னிந்தியாவில் மிக புகழ்பெற்ற, அதாவது அவருடைய நிறுவனம் மிக புகழ்பெற்ற நிறுவனம். அதனால் அவருடைய பெயரை மட்டும் நான் குறிப்பிடாமல் என்ன செய்கிறேன், தொழில் எப்படின்னா ஐஸ்கிரீம் தொழில். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நகரங்களிலும் இவருடைய பிரான்ச்சஸ் இருக்குது. வீடு வீடாக உள்ள குழந்தைகள் எல்லாம் இந்த ஐஸ்கிரீமை பயன்படுத்துகிறது, சாப்பிட்றது வழக்கமாக இருக்குது. குழந்தைகளுக்கு இந்த ஐஸ்கிரீம் பெயர் தெரியாமல் இருக்காது, தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு, மெஜாரிட்டியான குழந்தைகளுக்கு. அது மட்டும் இல்லை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என்று தென்னக மாநிலங்களிலும் இவருடைய பிரான்ச்சஸ் இருக்குது. வட மாநிலங்களிலும் ஒரு சில பெரிய நகரங்களிலே பிரான்ச்சஸ் வச்சு அந்த அளவுக்கு மிகப்பெரிய தொழிலை அதோடு சேர்ந்து பல்வேறு கிளை தொழில்களையும் நடத்துகிறார். சுமார் 10,000 கோடி அளவிற்கு, அதற்கும் கூடுதலாக இருக்கலாம், 10,000 கோடி அளவிற்கு வசதி வாய்ப்புகள் உள்ளவர். இப்போ இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இவர் மேஷ லக்கணம், லக்கணத்துக்கு 10வது ஸ்தானத்தில் புதனும் குருவும் இருக்கிறாங்க. 11ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய். லக்கணாதிபதி 11ல் இருக்கார். 5 குடையவர் சூரியன் 11ல் இருக்கிறார். அடுத்தால சந்திரன் 4 குடையவர் இருக்கிறார். அவர் பூரட்டாதி நட்சத்திரம். அப்புறம் கும்பராசி. இந்த
11 கூடிய ஸ்தானத்தில் ஆக சுக்கிரன் 7 கூடியவரும் அங்கே தான் இருக்கிறார். 11ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் சிம்ம ராசியிலே லக்னத்துக்கு 5லே நேராக சூரியனுக்கு 7வது இடத்திலே தன்னுடைய வீட்டை கும்பராசியை பார்த்து கொண்டு வக்ரபலம் பெற்று இருக்கிறார். ஆக 11ஆம் அதிபதி மிக வலிமையாக இருக்கிறார். 11ல் 4 கிரகங்கள் இருக்கின்றன. வியாழன் நீசம் பெற்றாலும் அவர் 12 கூடியவர். 12ஆம் அதிபதி அவர் கெட்டவன், விரையாதிபதி. இப்படியாக இவருடைய ஜாதகம் இருக்கிறது. அவர் வியாழனாக இந்த இதில் நம்ம பார்க்கக்கூடிய விதி என்னென்னா 11ஆம் அதிபதி மிக நன்றாக இருக்க வேண்டும். 11லே 3 கிரகங்களோ அல்லது அதற்கு மேலே இருக்க வேண்டும். 4 கிரகங்கள் இருக்கின்றன. அருமையான ஒரு செல்வ வளமிக்க ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்கிறது. அதுவும் 2ஆம் அதிபதி சுக்கிரன் வேறு 11ல் இருக்கிறார். ஆக 2 கூடையவர் 5 கூடையவர் பூர்வ புண்ணியாதிபதியெல்லாம் சேர்ந்து இருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்கணத்தில் ராகு இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் 10,000 கோடிக்கு வசதி உள்ள ஜாதகமாக இருக்கிறது. எனவே உங்களுடைய வீட்டிலோ உங்கள் குடும்பத்திலேயோ 11ல் இப்படி 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதை நம்பலாம். இதே போல் 11வது இடத்துல 4 கிரகங்கள் உள்ள இன்னொரு தொழிலதிபர், வெளிநாட்டு தொழிலதிபர், அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியும். அவர் அப்போ நான் பார்க்கின்ற நேரத்தில் ஒரு 30 வருடத்திற்கு முன்னதாகவே ஒரு 60 கோடி 70 கோடி ரூபாய் வசதி உள்ளவராக இருந்தார். அப்போ அந்த சொத்துக்கள்லாம் இன்றைக்கி மதிப்பு வச்சா அதுவும் இன்றைக்கி 200-300 கோடிக்கு மேலே தாண்டி போயிருக்கலாம். அப்படிப்பட்ட அளவில் இந்த யோகம் செயல்படுகிறது. இனி அடுத்த குறிப்பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.